வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் தொடர்ந்து வீடியோ நான் போடுவேன். இன்றைக்கி வந்து சாதா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. துணி வந்து நம்ம நேர் வாக்கில் போட்டுக்கிட்டோம். இப்போ நேர் வாக்கில் போட்டுட்டு தையலுக்கு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ துணி வந்து 1 இன்ச்சு இறக்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இறக்கத்துக்கு நம்ம 1 இன்ச்சு வச்சுட்டோம். அதுக்கு மேலே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால கை கீழே மடிச்சடிக்கணும். இப்போ தையல் அளவுக்கு ஒரு மார்க்கும், தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த 2 தையல் இருக்குது பார்த்தீங்களா, கையில் ப்ளவுஸ் வந்து நேர் வச்சுட்டு கையில் அழுத்தி பார்த்தாலே பின்னாடி உள்ளே இருக்கிற துணி வந்து நம்மளுக்கு தையல் தெரியும். அதில் வந்து தையல் அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம்னாவே இந்த வளைவு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு கை கட் பண்ணுறதுனா எப்படி அப்படிங்கிறத இதில் கீழே 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கிட்டு அப்புறம் வளைச்சிக்கணும். இப்போ அதிலிருந்து பாருங்கள் நான் எப்படி வளைவு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து கை கட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோ கொஞ்ச நாள் என்னால் போட முடியல. இப்போ தான் தொடர்ந்து நான் வீடியோ போடலான் இருக்கேன். தொடர்ந்து எனக்கு என்னுடைய வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது தையலுக்கு ஒரு மார்க்கு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட்டாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னாதே ஒரு கையினுடைய ஒரு அமைப்பே வரும். இப்போ வந்து உள்ளே குடஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே வேணுனாலும் வெட்டலாம். ஏன்னா அப்படியே சேர்த்து ஒரு துணி சேர்ந்து போயிடுச்சுன்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் விரித்து 2 துணி அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறதே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கை கட் பண்ணுறது இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தடுத்து நான் வந்து பேக் துணி ஃப்ரண்ட் துணி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் நான் சொல்லித்தர்றது. நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்து பாருங்கள்.